السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கான முதலாவது கேள்வி, இவை இரண்டில் அல்லாஹ் முதலில் படைத்தது எது? ஆப்ஷன் ஏ இரவு, ஆப்ஷன் பி பகல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரவு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, முதலில் எந்த உயிரினத்தை அல்லாஹ் படைத்தான்? ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி பேனை, ஆப்ஷன் சி ஒட்டகம், ஆப்ஷன் டி தேனி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தேனி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, காபாவை கிபிலாவாக வைத்து முதலில் தொழுத தொழுகை எது? ஆப்ஷன் ஏ அசர் தொழுகை, ஆப்ஷன் பி லுஹர் தொழுகை, ஆப்ஷன் சி ஃபஜ்ர் தொழுகை, ஆப்ஷன் டி இஷா தொழுகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அசர் தொழுகை. உங்களுக்கான நான்காவது கேள்வி, 5 வேளை தொழுகையில் முதலில் கடமையாக்கப்பட்ட தொழுகை எது? ஆப்ஷன் ஏ அசர் தொழுகை, ஆப்ஷன் பி லுஹர் தொழுகை, ஆப்ஷன் சி மஹ்ரிப் தொழுகை, ஆப்ஷன் டி ஃபஜ்ர் தொழுகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஃபஜ்ர் தொழுகை. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, உலகில் முதலில் பாங்கு சொன்னவர் யார்? ஆப்ஷன் ஏ அபு ஹுரைரா அலி, ஆப்ஷன் பி பிலால் அலி, இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிலால் அலி. உங்களுக்கான ஆறாவது கேள்வி, முதலில் நோன்பு நோற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ நபி ஆதம் அலை, ஆப்ஷன் பி நபி மூசா அலை, இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நபி ஆதம் அலை. உங்களுக்கான ஏழாவது கேள்வி, முதலில் அல்லாஹ் உலகில் படைத்த முதலாவது மரம் எது? ஆப்ஷன் ஏ தென்னை, ஆப்ஷன் பி வாழை, ஆப்ஷன் சி பனை, ஆப்ஷன் டி பேரித்தம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பேரித்த மரம். உங்களுக்கான எட்டாவது கேள்வி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலில் கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆப்ஷன் பி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கான 9வது கேள்வி, மதீனாவாசிகளுக்கு முதலில் தொழுகை நடத்திய சஹாபி யார்? ஆப்ஷன் ஏ முஸ்அப் பின் உமைர் அலி அவர்கள், ஆப்ஷன் பி உமர் பின் ஹத்தாப் அலி அவர்கள், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முஸ்அப் பின் உமைர் அலி அவர்கள். உங்களுக்கான 10வது கேள்வி, மீன் வயிற்றில் இருந்த நபியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி நபி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.